இயக்குனர் இமயம் நம்ம பாரதிராஜா சார் சொன்னாங்க, அதாவது ஈரானியன் ஃபிலிம்ஸு இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமான்னு நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜிதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், நிதானமாக அழகாக சின்ன சின்ன டீட்டெயில், ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும், ஒரு தட்டு எப்படி இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அவருடைய டயலாக் சென்ஸு, அவருடைய ரைட்டிங் சென்ஸு வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்டு வந்து உங்களை உலுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருந்துச்சு.